Hello everyone. In today's class we look into directions. இப்போ ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்காக வழி கேக்குறாங்க. ஸோ நம்மளோட லாங்குவேஜ்ல நமக்கு தெரியும் தமிழ்ல எப்படி நம்ம பேசுறது, நம்ம அவங்களுக்கு வழி காமிச்சு கொடுக்கறது தெரியும். ஸோ அது இங்கிலீஷ்ல எப்படி நம்ம அவங்கள டைரக்ட் பண்ணலாம் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பர்சன். இவங்க வந்து அந்த இடத்துக்கு போகணும். திஸ் இஸ் தி டெஸ்டினேஷன். ஸோ இந்த இடத்துக்கு போகிற அந்த வழியை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வி லுக் இன்டு தி பாயிண்ட்ஸ். The easiest or the quickest way is, that is ரொம்ப ஈஸியாக எப்படி அந்த இடத்துக்கு போகலாம், இல்லாட்டி எவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகலாம் தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல. யார்கிட்டே இருந்தாலும் ரொம்ப அந்த தூரமாக இருக்கிற வழி நம்ம எப்போவுமே சொல்ல மாட்டோம். ஸோ நம்ம ஈஸியஸ்ட் அண்ட் த குவிக்கஸ்ட் வே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ த பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஓவர் ஹியர். ஸோ இவங்க வந்து ஒரு வெஹிக்கிள், ஐதர் ஒரு 4-wheeler ஒரு 2-wheeler அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளில் வந்தாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட எப்படி சொல்லலாம்னா கோ ஸ்ட்ரீட். அதே அவங்க நடந்து வந்தாங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா டு வாக் ஸ்ட்ரெயிட். நேராக நடங்க, இல்லாட்டி நேராக போங்க. இது நேராக போங்கிறது வந்து வெஹிக்கிளில் வரும்போது, நேராக நடக்கிறது வந்து நடந்து வரும்போது. ஓகே, ஸோ இந்த டிரைவ் எதுக்கு நம்ம டிரைவ்னா 4-wheelers லைக் கார்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம டிரைவ்னு சொல்லுவோம். ரைட் அது வந்து 2-wheelers, இப்போ பைக்ஸ் ஒரு சைக்கிள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்போது நம்ம ரைடுன்னு சொல்லுவோம். ஸோ டிரைவிங் ஆர் ரைடிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கோ ஸ்ட்ரெயிட் சொல்லுவோம். அண்ட் வாக்கிங்க்கு வந்து டு வாக் ஸ்ட்ரெயிட். ஸோ இந்த பர்சன் இங்கே இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறோம் நேராக நடக்கிறதுக்கு இல்லாட்டி நேராக போகிறதுக்கு. ஸோ அவங்க இங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. ஓகே, நவ் ஹீ இஸ் இன் திஸ் பொசிஷன். ஸோ இதுதான் இந்த பர்சனை வச்சுக்கோங்க. அவங்க இங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டேர்ன் ரைட். ஸோ அவங்க இங்கே நிற்கும்போது அது அவங்களோட லெஃப்ட், இந்த சைடு வந்து அவங்களோட ரைட். ஸோ அவங்க டேர்ன் ரைட். டேர்ன் ரைட்டே எந்த விதத்தில் எல்லாம் சொல்லலாம்னு பார்க்கலாம். டேக் த நெக்ஸ்ட் ரைட், அடுத்த ரைட் எடுங்க அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் டேர்ன் ரைட்டே சொல்லலாம். டேக் த நெக்ஸ்ட் ரைட், அடுத்த ரைட் எடுங்க. இல்லாட்டி இமீடியட் ஃபர்ஸ்ட் ரைட், இமீடியட்டாக உங்களுக்கு வர ஃபர்ஸ்ட் ரைட் வந்து எடுங்க. ஓகே, ஸோ இந்த 3 வேஸில் நம்ம சொல்லலாம் டேர்ன் ரைட்டை. இப்போ இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் ரைட் இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி எடுக்கலாம், இல்லாட்டி டேர்ன் த நெக்ஸ்ட் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறவர் ரைட்டுக்கு வந்துட்டார். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இமீடியட்லி டேக் த பீச் ரோட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். இமீடியட்டாக, ஸோ இந்த பர்சன் இப்படி ரைட் வந்துட்டு இங்கே நிற்கிறார் இல்லையா. ஸோ அவரோட ஹெட் இங்கே பாயிண்டாக இருக்குது. அவருக்கு லெஃப்ட் என்னது இது. ஸோ த பீச் ரோட் இஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் லெஃப்ட். அவரோட லெஃப்டில் வந்து பீச் ரோடு இருக்குது. ஸோ டேக் த பீச் ரோட் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், கோ அலாங் த பீச் ரோட் ஃபார் 2 kilometers ஆர் 3 meters. தட் இஸ் இந்த ஒரு டிஸ்டன்ஸ். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஐதர் டிஸ்டன்ஸில் சொல்லலாம் 2 kilometers, இல்லாட்டி டைமில் சொல்லலாம். இந்த 2 kilometers தாண்டதுக்கு 3 நிமிஷம் எடுக்கும். ஓகே, ஸோ கோ அலாங் த பீச் ரோடுனா கோ அலாங் விச் மீன்ஸ் தட் அப்படியே இந்த வழியாகவே நீங்கள் போங்க, ஸ்டே ஆன் தட் ரோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபார் 2 kilometers 2 கிலோமீட்டருக்கு அப்படியே இந்த பீச் ரோட்லேயே இருங்க, இல்லாட்டி 3 நிமிஷம் அப்படியே அந்த பீச் ரோட்லேயே ட்ராவல் பண்ணுங்கன்ட்டு நம்ம இந்த பாயிண்டில் சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஆஃப்டர் தேட் டேர்ன் லெஃப்ட். ஸோ இப்படி பீச் ரோட்டில் போகிறோமா. ஸோ திஸ் இஸ் தி பர்சன், ஹீ இஸ் ட்ராவலிங். ஸோ இந்த பீச் ரோட்டில் போயிட்டு டேர்ன் லெஃப்ட். ஓகே, ஸோ இதுதான் அவனோட லெஃப்ட். ஸோ ஹீ இஸ் டேர்னிங் லெஃப்ட் அண்ட் தென் அ ரைட், அதுக்கப்புறம் ஒரு ரைட். ஓகே, ஸோ டேர்ன் லெஃப்ட் அண்ட் தென் அ ரைட். தேர் யூ கேன் ஃபைண்ட் அ ஒயிட் பில்டிங் விச் இஸ் அ லேண்ட்மார்க். ஸோ இப்படி இருக்கிறவர் டேர்ன் லெஃப்ட் அண்ட் தென் டேர்ன் ரைட். அங்கே ஒரு ஒயிட் பில்டிங் தெரியுது. இதை வந்து நம்ம லேண்ட்மார்க்னு சொல்லுவோம். லேண்ட்மார்க்னா என்னென்னா அடையாளம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறோம் ஆன்லைனில். அப்போ வந்து டெலிவரி பர்சன் வந்து நம்மளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நம்ம பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கா, லைக் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி இருக்கா. ஸோ லேண்ட்மார்க்னா சம்திங் தட் நம்ம ஒரு அடையாளமாக சொல்லிக்கலாம். லைக் பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் இருக்குது, இல்லாட்டி ஒரு சின்ன கிளினிக் இருக்குது, அந்த மாதிரி நம்ம லேண்ட்மார்க் சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பில்டிங். நெக்ஸ்ட் டு இட் தேர் இஸ் அ காஃபி ஷாப். ஸோ நெக்ஸ்ட் டு இட்னா அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தேர் இஸ் அ காஃபி ஷாப். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம நெக்ஸ்ட் டு இட் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் பாயிண்ட், நோ. ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் ஃபைண்ட் அ பஸ் ஸ்டாப். தட் இஸ் அந்த காஃபி ஷாப்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் தெரியும். தட் இஸ் ஃப்ரம் தேர் யூ கேன் ஃபைண்ட் அ பஸ் ஸ்டாப். ஒயிட் பில்டிங்க்கு பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்குது. அது நீங்கள் ரீச் ஆகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தெரியும். Okay, so now the last point. Exactly opposite to which is your destination. Opposite to the bus stand na idukku munnadi enna venalum varala, but exactly opposite na adukku correct direct
முன்னாடி இருக்கிறது தான் அவங்களோட டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ திஸ் பர்சன் ஹேஸ் ட்ராவல்ட் ஆல் த வே அண்ட் ரீச்ட் ஹிஸ் டெஸ்டினேஷன் ஃபைனலி வித் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் அவங்களால அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக ரீச் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ நம்ம கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எப்படின்னா இதை வச்சுட்டு யூ கேன் டைரக்ட் தி அதர் பர்சன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடம் வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது, இல்லாட்டி ரொம்ப ரஷ்ஷான ஒரு இடம், இல்லாட்டி என்ன சொல்கிறது ரொம்ப டிராஃபிக்கான ஒரு இடம், நல்லா க்ரௌட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு காஷன் அவங்கள வந்து நம்ம ஒரு காஷன் மெசேஜ் கொடுக்கலாம். லைக் பார்த்து இருந்துக்கோங்க, கவனமாக நடங்க, கவனமாக வண்டி ஓட்டுங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னா வாக் சேஃப், நடக்கிறதா இருந்தால் வாக் சேஃப், இல்லாட்டி வண்டி ஓட்டுறாங்க அந்த மாதிரினா டிரைவ் சேஃப். ஓகே, ஒரு டூ வீலர்ஸ்னால் ரைட் சேஃப். ஏன்? பிகாஸ் இட் வுட் பி ரஷ். இங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், இல்லாட்டி அந்த ரோடு வந்து ஒரு மாதிரி இருக்கும், சின்ன ரோடாக இருக்கும், இல்லாட்டி என்னாவது இருக்கும். ஸோ பார்த்துருங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் keyword, the first keyword and the second keyword for driving or walking or riding safely. Third one, go past. அதை தாண்டி போங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன் ஒயிட் பில்டிங்லேருந்து கோ பாஸ்ட் த காஃபி ஷாப்னா அங்கே இல்லை உங்கள் டெஸ்டினேஷன், அதை தாண்டி நீங்கள் போங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து கிராஸ். இப்போ நம்ம ரோடெலாம் க்ராஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ கிராஸ் த ரோட் அண்ட் தேர் யூ வில் ஃபைண்ட் அ ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ நம்ம க்ராஸ் பண்ணுறது. ஃபிஃப்த் ஒன், கோ அலாங் ஆர் ஸ்டே. அப்படின்னா அதே ரூட்டில் போங்க, ஸ்டே ஆன் தட் ரோட், அங்கேயும் போகாமல் நேராக அந்த வழியிலே போங்க, கோ அலாங் தட் ரோட். சிக்ஸ்த் ஒன், அரவுண்ட் த கார்னர், விச் மீன்ஸ் தட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ த காஃபி ஷாப் இஸ் அரவுண்ட் தி கார்னர் அப்படின்னு சொன்னால் இங்கெங்கேயும் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம அரவுண்ட் தி கார்னர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, செவன்த் ஒன், பிட்வீன். இப்போ ரெண்டு பொருளுக்கு நடுவில் ஒரு பொருள் இருக்குது, இல்லாட்டி ரெண்டு என்ன சொல்கிறது பில்டிங்க்கு நடுவில் இன்னொரு பில்டிங் இருக்குது, வாட் எவர் பீட் அதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிட்வீன். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ இந்த காஃபி ஷாப்பே நம்ம எடுத்துக்கலாம். The coffee shop is between the white building and the bus stand. ஏன்னா அது நடுவில் இருக்குது. Across, opposite. Okay, so across, அந்த சைடு ஆப்போசிட் சைடில் போகிறது நம்ம சொல்லுவோம்ல. The shop is across the street அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டை தாண்டி அந்த ஆப்போசிட் சைடில் அந்த ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், பிஹைண்ட். ஸோ பிஹைண்ட் அண்ட் இன்ஃப்ரண்ட் வந்து நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வச்சு சொல்கிறேன். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது அண்ட் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலும் போலீஸ் ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்ட் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்னா தி ஸ்கூல் இஸ் பிஹைண்ட் த பஸ் ஸ்டாண்ட், ஏன்னா பின்னாடி இருக்குது, அண்ட் தி போலீஸ் ஸ்டேஷன் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி பஸ் ஸ்டாண்ட், ஏன்னா அது முன்னாடி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தி 11th ஒன் இஸ் பிசைட் ஆர் நியர்பை, தட் இஸ் பக்கத்துலேயே. இப்போ காஃபி ஷாப்பு பக்கத்துலேயே ஒரு சின்ன டெய்லரிங் ஷாப் அப்படி என்னது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷாப் இஸ் பிசைட் ஆர் நியர்பை தி காஃபி ஷாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பக்கத்துலேயே இருக்குது. ஸோ தீஸ் வேர் ஆல் த கீவேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து டைரக்ட் பண்ணுறோம், எப்படி ஒரு இடத்துக்கு ரீச் ஆகுது, அப்போ வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஒருத்தவங்க கிட்ட டைரக்ஷன்ஸ் கேட்போம், இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலான்ட்டு we'll just see in these sentences. Okay, so how to ask for directions. First point, excuse me. So இந்த 3 சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா I have used excuse me. ஸோ த ரீசன் இஸ் நம்ம எப்பவுமே டைரக்ஷன் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தானே கேட்போம். ஸோ நேராக போய் இந்த வழி எங்கே அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா, ஒரு நிமிஷம் இங்கே கேட்குறீங்களா, இல்லை ஒரு நிமிஷம் எனக்கு இந்த வழி சொல்ல முடியுமா. ஸோ இங்கிலீஷில் நம்ம எப்படி ரொம்ப பொலைட்டாக சொல்லணும், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நம்மளோட கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வேர் இஸ் த டாட் டாட், லைக் வேர் இஸ் தி ரெஸ்டாரண்ட் ஆர் வேர் இஸ் தி ஹோட்டல், இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ வேர் எங்கே இருக்குது இந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. செகண்ட் ஒன் பாருங்க, ஹவு டு ஐ கெட் டு தி ஹோட்டல் அப்படின்னு, தட் இஸ் எப்படி நாங்கள் போக முடியும், ஹவு டு ஐ கெட் டு தி ஹோட்டல் உங்களால் சொல்ல முடியுமா, எப்படி நாங்கள் போக முடியும். தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இஸ் தேர் அ லெட்ஸ் சே ஹோட்டல் நியர்பை ஆர் அ காஃபி ஷாப் நியர்பை, இங்கே பக்கத்தில் எங்காவது ஒரு காஃபி ஷாப் இருக்கா, இல்லாட்டி டீ ஸ்டால் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது இங்கே பக்கத்தில் என்னாவது இருக்கா போகிறதுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா சாப்பிட்றதுக்கு. ஸோ இஸ் தேர் அ ஹோட்டல் ஆர் அ ரெஸ்டாரண்ட் நியர்பை இப்படி நம்ம கேட்கலாம். ஓகே, so these are the different ways on how to ask for directions, and these are the ways to tell someone how to reach their destination. Thank you.